குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 5, 12 கூடியவராக வராரு. ஏன்னா மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் 5ன்னா திரிகோணாதிபதி, 12ன்னா விரையாதிபதி, 5, 12 கூடியவராக வராரு. அவர் 5, 12 கூடியவராக ஏதாவது 12ஆம் இடத்துக்கு திரிகோணம் கேந்திரம் அந்த மாதிரி இருந்தாருன்னா, 12ஆம் இடத்துக்கு அந்த மாதிரி இருந்தாருன்னா கெடுபலன்கள் செய்யறதுக்கு, விரைய செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது சுபகிரகமாக வர்றதுனால விரை செலவு வந்தாலும் சுப விரயமாக செய்வார். அதே 5ஆம் இடத்துக்கு திரிகோணம் கேந்திரத்தில் இருந்தார்னா, 5ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தார்னா அந்த 5ஆம் இடத்து பலனை செய்வார். எப்படி 5ஆம் இடத்து பலன்னா, பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், 5ஆம் இடங்கிறது இத்தனை வரிசையிலையும் வந்துடும். அப்போ இதெல்லாம் புத்திரர்களை நல்ல புத்திரர்களை கொடுத்துருவார். அந்த 5ஆம் சுக்கிரன் தசை வரும்போது அந்த வயசில் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை கொடுத்து, புத்திரர்களை கொடுத்து, 5ஆம் இடத்துக்குரிய பூர்வ புண்ணியத்தை கொடுத்து, பூர்வ புண்ணியம்லாம் பிரிவினை பண்ணி நம்ம பேருக்கே சொத்துக்கள் வரும். ஏன்னா 5ஆம் அதிபதி தசை நடக்கும்போது இந்த பூர்வ புண்ணியமும் இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியனுடைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அப்போ பூர்வ புண்ணியம் இருக்கும், நல்ல படிப்பு அறிவு இருக்கும். 5ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்றிருந்தாலும், கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் இதெல்லாம் கொடுப்பாரு. பூர்வ புண்ணியத்தையும் கொடுத்து எல்லா சுகபோகங்களையும், சுக்கரனுக்கு உண்டானது என்ன, வண்டி வாகனம், அழியாத சொத்துக்கள், வீடு வாசல் எல்லாமே அனைத்து சுகபோகங்களையும் சுக்கிரன் 5ஆம் அதிபதியாக வரதுனால அந்த 5ஆம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தார்னா அந்த தசையை நடத்தும் போது இது எல்லாமே இந்த மிதுன லக்னக்காரருக்கு கொடுத்துருவாரு. அந்த மிதுன லக்னக்காரருக்கு 12 வீடுகளில் இருந்தால், இந்த சுக்கிர பகவான் வீடுகளில் இருந்தால் என்ன பலன் நடக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போய் பாருங்கள், லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறேன். வீடியோவில் போய் பாருங்கள். 12 வீடுகளில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் நடக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்க்கலாம்.